எனக்கு ஒரு பெரும் குறையாக தென்பட்டது என்னென்னா, பூங்குழலி கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டம்மி ஆக்குனது தான். இவ்வளவு சின்ன நேரத்தில் நம்ம கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி கேரக்டர்லாம் வைக்க முடியாதுன்னு இவங்க ஒரு சால்ஜாப் சொன்னால் கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ பூங்குழலி மாதிரியான ஒரு பூ கட்டுகிற பெண், படகு ஓட்டுகிற ஒரு பெண் ராணி ஆவதை இவர்கள் விரும்பவில்லையோ? அதாவது பொன்னியின் செல்வன் கதையை தான் படமாக்குறேன்னு வந்தாங்க, அப்புறம் திடீர்னு ஏன் வரலாறுக்கு போனாங்கன்னு தெரில. பொன்னியின் செல்வனை மனதிற்குள் கடத்துவதற்கான மொழி வந்து மணிரத்னத்துக்கு கை வரலைங்கிறது தான் நான் ரொம்ப பகிரங்கமாகவே சொல்கிறேன். எவ்வளோ நாவலை அப்படியே திரைக்கு கொண்டு வரும் பொழுது அதற்கென்று ஒரு திரைமொழி இருக்குது. அதை வந்து வெற்றிமாறனுக்கு கைகூடினது மணிரத்னத்துக்கு கைகூடல. சிவாஜிக்கு பிறகு ரொம்ப துல்லியமாக அந்த முகத்தில் இருக்கிற எல்லா உணர்ச்சிகளையும் படுத்தினது வந்து விக்ரம் தான். ஏஆர் ரஹ்மானுடைய இசையை தவிர்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிருக்கும். பொன்னியின் செல்வன் பெரிய ஹிட் ஆச்சு, நான் வேள்பாரி எடுக்கிறேன்னு வேற ஒருத்தர் சொல்லணும்ல. வேள்பாரி எடுத்தது பெரிய ஹிட் ஆச்சு, நான் ராஜராஜ சோழன் கதையை எடுக்கிறேன், உடையார் கதையை எடுக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு டைரக்டர் சொல்லணும்ல. இப்போ அதற்கான வழியை வந்து நீங்கள் அடைச்சிருவீங்கல்ல. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு எப்படி சார் இருக்கீங்க? பொன்னியின் செல்வன் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கதையை வந்து அப்பப்போ நம்ம படித்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்போம். அதை படிச்சுட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லா கேரக்டருமே வரும், பல திருப்பங்கள் இருக்கும், அப்படியே கல்கியினுடைய எழுத்து அப்படியே திரை வடிவமாக மாறிடும்லாம் நான் நினச்சேன். பட் கல்கியினுடைய எழுத்தை திரை வடிவமாக மாற்றுறதுக்கு மணிரத்னமே திணறி இருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். பல காட்சிகள் மாற்றிருக்காங்க, கதையில் இல்லாத காட்சிகள்லாம் அதில் மாற்றிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு பெரும் குறையாக தென்பட்டது என்னென்னா, பூங்குழலி கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டம்மி ஆக்குனது தான் எனக்கு பெரிய குறையாக தென்பட்டுச்சு. ஏன்னா அந்த படத்தில் அந்த கதையில் பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவனையும் பூங்குழலியும் தான் அவ்வளோ உயரத்தில் வச்சு பார்த்துருப்பார் கல்கி. அந்த கதை முழுக்க வந்தியத்தேவன் ட்ராவல் ஆவார், கதை முழுக்க பூங்குழலியும் ட்ராவல் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருக்கும், நம்ம ராணி ஆகணும் அப்படிங்கிற கனவெல்லாம் இருக்கும். அவங்க வந்து பொன்னியின் செல்வனையே காதலிப்பாங்க ஒன் சைடாக. ஸோ அதெல்லாம் நடக்கும் அந்த கதையில். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இதில் வந்து கூட்டத்தில் ஒருத்தராக, கிட்டத்தட்ட கூட்டத்தில் ஒருத்தராக தான் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கதையை இவ்வளவு சின்ன நேரத்தில் நம்ம கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி கேரக்டர்லாம் வைக்க முடியாதுன்னு இவங்க ஒரு சால்ஜாப் சொன்னால் கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ பூங்குழலி மாதிரியான ஒரு பூ கட்டுகிற பெண், படகு ஓட்டுகிற ஒரு பெண் ராணி ஆவதை இவர்கள் விரும்பவில்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து நினச்சிருந்தா உங்களுக்கு அது ஒரு சின்ன கேரக்டர், இப்போ சேந்தன் அமுதனை கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு சீன் மட்டும் இடையில வச்சுருந்தாங்க சார். அவர் கேட்பாங்க, எனக்கு ராஜ குடும்பத்து பையன் தான் வேணும் அப்படிம்பாங்க. அதுக்கு நான் எங்கே போவேன் இவர் சொல்கிற மாதிரி. ஆமாம், ஆனால் ஆக்சுவலாக கதையில் அப்படி இல்லை. கதையில் வந்து சேந்தன் அமுதனுக்கு பட்டமே சூட்டுவாங்க. ஸோ அப்படி போகும் அந்த கதை. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வரலாறுலேருந்து எடுத்துக்கிட்டார். அதாவது பொன்னியின் செல்வன் கதையை தான் படமாக்குறேன்னு வந்தாங்க, அப்புறம் திடீர்னு ஏன் வரலாறுக்கு போனாங்கன்னு தெரில. வரலாறில் வந்து உத்தம சோழன் ஒருத்தர் தான், இதில் கதையில் வந்து ரெண்டு பேர், அந்த உத்தம சோழன் தான் மதுராந்தகர், ரெண்டு பேராக மாறுவாங்க. ஒருத்தர் வந்து ஃப்ராடாக இருப்பார். இப்போ இந்த படத்தில் வந்து யாருக்கு பட்டம் சுட்டுறாங்களோ ஒரு ஃப்ராடாக இருப்பார், அவர் அப்படியே போயிடுவார், அவர் இறந்துருவார் கதையில். அதற்கப்புறம் இவர் தான் ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சி இவருக்கு வந்து பட்டம் சுட்டுவாங்க. ஸோ அப்படி போகும் அந்த கதை. பட் எல்லாத்தையும் படிப்படியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாதுன்னா கூட சில கேரக்டர்களை நீங்கள் முன்னிறுத்தும் பொழுது அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ எளிய மக்கள் ஒரு படம் பார்க்குறவன் அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ எப்படி டீ கடை வச்சு பன்னீர் வந்து சிஎம் ஆனாரோ அந்த மாதிரி பூக்கடை வச்சு பூங்குழலி ராணி ஆனாங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். பட்டு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அப்புறம் அந்த பழுவேட்டரையர் கேரக்டரு, அப்புறம் அந்த நந்தினி இறந்தது. இப்போ நீங்கள் படத்தில் வந்து கம்பீரமாகவே நீங்கள் நந்தினியை காமிச்சிட்டிங்க. அப்போ நந்தினிங்கிற கேரக்டர் வந்து பொன்னியின் செல்வன் கதையில் என்ன ஆகும்னா, அந்த குதிரையில் ஏறி ட்ராவல் ஆகி போயிடுவா, எங்கே போகிறான்லாம் தெரியாது, போயிடுவா, புயல் வேகத்தில் கிளம்பி போவா குதிரையில். இனிமேல் நீங்கள் வந்து இனிமேல் நந்தினியை வந்து இந்த கதைகளில் பார்க்க முடியாதுன்னு பொன்னியின் செல்வன் எழுதுவார். நமக்கு அப்படி இருக்கும், ஐயோ நந்தினியோட இத்தனை எபிசோட் ட்ராவல் பண்ணோம், நந்தினி போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நந்தினி ஆற்றுல இறங்கி அப்படி அப்படியே போய் மறைஞ்சிட்றா, நமக்கு எந்த ஃபீலிங்குமே வரல. ஸோ இந்த மாதிரி
பொன்னியின் செல்வனை மனதிற்குள் கடத்துவதற்கான மொழி வந்து மணிரத்னத்துக்கு கை வரலைங்கிறது தான் நான் ரொம்ப பகிரங்கமாகவே சொல்கிறேன். எவ்வளோ பெரிய டைரக்டரு அவரால் முடியலையான்னா இன்றைக்கி வெற்றிமாறனுடைய விடுதலையை நம்ம வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல சொருக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவரும் நாவலை வச்சு தான் படம் எடுத்தார், இவரும் நாவலை வச்சு தான் படம் எடுத்தார். ஆனால் நீங்கள் விடுதலை பார்க்கும்பொழுது நீங்கள் அழாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் நீங்கள் அழணும். அப்போது நாவலை அப்படியே திரைக்கு கொண்டு வரும்பொழுது அதற்கென்று ஒரு திரைமொழி இருக்குது. அதை வந்து வெற்றிமாறனுக்கு கைகூடினது மணிரத்னத்துக்கு கைகூடல. ஓகே சார், அப்போ மணிரத்னம் அவர்கள் 100% வரலாற்றையாவது காட்டியிருக்கலாம், இல்லையா 100% நாவலையாவது காட்டியிருக்கலாம். ரெண்டுலையுமே இப்படி இம்பேலன்ஸ்டாக அந்த கதையை பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் எல்லாத்தையும் மீறி இந்த படத்தில் வந்து விக்ரமனுடைய நடிப்பை வந்து நான் பயங்கரமாக ரசித்தேன். அதாவது சிவாஜிக்கு பிறகு ரொம்ப துல்லியமாக அந்த முகத்தில் இருக்கிற எல்லா உணர்ச்சிகளையும் அவ்வளவு துல்லியமாக படுத்தினது வந்து விக்ரம் தான். அதை வந்து அப்படி பாராட்டலாம் அவரை. இன்னொன்று வந்து மணிரத்னம் படங்களில் இந்த க்ளோஸ்அப் காட்சிகள் நிறைய இருக்கும். இங்கே லாங் ஷாட்டை விட ரொம்ப முக்கியமான உணர்வுகளை கடத்தும் போதெல்லாம் ரொம்ப க்ளோஸில் வைப்பார். இந்த படத்தில் அப்படியே இந்த விக்ரமையும் ஐஸ்வர்யா ராயையும் அப்படி பக்கத்தில் வச்சு ஒரு லெங்க்தி ஷாட் போகும். அதில் 2 பேருடைய உணர்ச்சிகள் வந்து அப்படி இருக்கும். பல இடங்களில் வந்து பயங்கரமாக நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் விக்ரம். ஐஸ்வர்யா ராய் வரும்போதெல்லாம் ஆடியன்ஸையும் மயக்கிக்கிட்டு இருந்தாங்க சார், அந்த அளவுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க சார். இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது திரைப்படத்தில் அந்த போர்க்காட்சிகள் காமிக்கும் போது மற்ற சீன்கள்லாம் இருந்ததா? இல்லை, போர்க்காட்சிகள்லாம் நீங்கள் அதாவது எப்போவுமே ஒரு சரித்திர படம் வரும்பொழுது அதற்கு முந்தைய படங்களை நம்ம ஒப்பிடுறது நம்முடைய வழக்கம். நீங்கள் என்ன தான் இல்லைன்னா கூட நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் கூட பாகுபலி இங்கே ஒப்பிட்டே ஆகணும். மணிரத்னமே வந்து அதுதான் சொல்கிறார், பாகுபலியை பார்த்து தான் நான் படம் எடுத்தேன். அப்போ இந்த போர்க்காட்சிகள்லாம் எப்படி இருந்திருக்கணும், போர் தந்திரம்ங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் காட்டணும்ல. இவ்வளோ லெங்க்த்தான ஒரு போர்க்காட்சி காமிக்கிறீங்க. இப்போ பாகுபலியில் பார்த்தீங்கன்னா ஓடுவான் ஒரு கட்டத்தில் மாடெல்லாம் அவுத்து விட்டு ஓடிடுவான். அப்போ எல்லாமே கிராஸ் ஆகும்போது நீங்கள் அதை விரட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் வைப்பார். இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன நுணுக்கம் கூட அந்த போர்க்காட்சிகளில் இல்லை. அட்லீஸ்ட் வரலாற்று உண்மையாக சோழருடைய போர் தந்திரங்களையாவது இதில் சொல்லியிருக்கலாமோ? ஆமாம். ஓகே சார், படத்திற்கு எதெல்லாம் சாதகமாக அமைஞ்சது? ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? ஐயோ, நீங்கள் இந்த படத்தில் நாம் வந்து இது ஒரு விறுவிறுப்பான படமாக காமிச்சதில் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பின்னி படம் எடுத்துட்டார் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானுடைய இசையை தவிர்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அந்த நம்மளை வந்து இழுத்துட்டு ஓடுறது அந்த இசை தான். ஸோ அதை ரொம்ப பண்ணியிருக்காரு. பட் என்னென்னா இந்த பாடல்களை வந்து முதல் பகுதியில் காமிச்சு பாடல் காட்சிகளை ரொம்ப ரசித்தோம், பாடலை ரொம்ப ரசித்தோம். பட் இதில் வந்து இடம் இல்லை, அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. ஏன்னா கதையும் சொல்லி ஆகணும், பாட்டுக்குன்னு நம்ம டைம் கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா 2 வரியில் பாடல்களை முடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு மன வருத்தமாக இருந்தது. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், இது வந்து 2.25 மணி நேரம் படமாக இருக்குது. ஒரு 3.5 மணி நேர படமாக அது நீங்கள் கொடுக்குறதுல என்ன தவறு? நீங்கள் அதை கொடுத்துருக்கலாமே, நம்ம என்ன வேணான்னு நான் சொல்கிறோம். 3.5 மணி நேரம் படத்தை நாங்கள் பார்க்க தயாராக இருக்கோம், நீங்கள் கொடுங்க. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் முழுசாக அந்த படத்தை கொடுங்கங்கிறது தான் நம்முடைய இது. நிறைய கட் பண்ணி ஒரு முழுமை இல்லாத ஒரு படமாக போயிடுச்சு. இது போன்ற படைப்புகள் 1-2 தான் வருது. அதை முழுவதுமாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து மணிரத்னம் கொடுக்கலையோ? இதில் பெரிய ஆபத்து இருக்குங்க. இப்போ பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு, நான் பொன்னியின் செல்வன் எடுத்தேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ பொன்னியின் செல்வன் பெரிய ஹிட் ஆச்சு, நான் வேள்பாரி எடுக்கிறேன்னு வேற ஒருத்தர் சொல்லணும்ல. வேள்பாரி எடுத்தது பெரிய ஹிட் ஆச்சு, நான் ராஜராஜ சோழன் கதையை எடுக்கிறேன், உடையார் கதையை எடுக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு டைரக்டர் சொல்லணும்ல. இப்போ அதற்கான வழியை வந்து நீங்கள் அடைச்சிடுறீங்கல்ல, அதுதான் நமக்கு பெரிய வருத்தம். அடுத்த படைப்புகளுக்கான விதையை இது போடலை அப்படிங்கிற ஒரு. ஆமாம், இப்போ சங்கர் இயக்குகிற அந்த படத்தோட பட்ஜெட்டு 1000 கோடின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் நார்த்துலேருந்து வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தினுடைய வசூலை வச்சு தான் அவங்க அதை 1000 கோடி ஆகுமா அல்லது 500 கோடி ஆகுமாங்கிறது தெரியும். இப்போ இது சரியாக போகலங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் அவ்வளோ பட்ஜெட்டு செட் ஆகாது சார், ஒரு 500 கோடி அதை குறைக்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அதுதான். ஓகே சார், நீங்களே சொல்லியிருந்தீங்க PS3 PS4 இப்படிலாம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அப்படியே சோழர்களுடைய வரலாறுகள் தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னீங்க. அது இன்றைக்கி அந்த கதை முடியும் போது கூட அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது நம்மளும் ஒரு சும்மா ஒரு வாய்ஸ் ஒரு கொடுத்துருந்தாங்க. வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்தால் கூட மணிரத்னம் பண்ண மாட்டார். இப்போ லைக்கா நிறுவனம் வந்து எப்படி பார்ட் 1 வந்து பெரிய ஹிட் ஆச்சோ, ஒரு 500 கோடி 550 கோடி கலெக்ஷன் ஆச்சோ, ஸோ அதே மாதிரி பார்ட் 2 கலெக்ஷன் ஆச்சுன்னா
ஒருவேளை இந்த சீரீஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், வேறு டைரக்டரை வச்சு கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு போகலாம். அதுக்கு என்ன ஆகும், எப்போவுமே ஒரு பட நிறுவனம் பணத்தை போட்டு அதை பன்மடங்காக எடுக்கணும்னு நினச்சி தான் வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது லைக்காகவே அப்படி நினைக்க வைப்பது மாதிரி இந்த வெற்றி அமையணும். அது அமையுமாங்கிறது போக போக தான் தெரியும். ஓகே சார், இவங்க PS2 வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றிக்கான படமாக எதிர்பார்த்துருந்தாங்களா? ஏன்னா தஞ்சையில் போய் ஒரு ப்ரொமோஷன் பண்ணலை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சோம், நிறைய பேர் வச்சுருந்தாங்க. இந்த நேரத்தில் இவங்க வந்து முழுக்க ஒரு வணிக ரீதியான படமாக மட்டும்தான் இதை எடுத்தாங்களா, அல்லது அது ஒர்க் அவுட் ஆகிருக்கா இங்கே? இல்லை, எல்லா படமும் வணிக ரீதியாக எடுக்கப்படுவது தான். அது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுக்கும்போது நிச்சயமாக வணிக ரீதியாக தான் எடுக்கணும். ஆனால் இதில் வந்து நம்ம வணிக ரீதியாக அந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சிருந்தா மணிரத்னம் வேறு கற்பனைகள்லாம் அதில் உள்ளே போட்டிருக்கலாம். பட் அவர் இருக்கிற கேரக்டரை கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்காரே தவிர ஒரேடியாக வந்து பொன்னியின் செல்வன் கதையை அவர் மாற்றலை. அது அப்படியே தான் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. பட்டு அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா படம் இப்போ தான் வந்திருக்கு. நம்ம ரொம்ப நெகட்டிவிட்டியாக பேசி அது வந்து போகிறவங்கள நம்ம கெடுத்துடக்கூடாது. அவங்க போய் பார்க்கட்டும், அவங்க முடிவெடுக்கணும். இவ்வளோ சினிமா அப்டேட்ஸ்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். மகிழ்ச்சி.